ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, WordPress வெப்சைட்ல நிறைய தீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து விஜெட் ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி தீம்ஸ் எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கஸ்டமைஸுங்கிறத விட இது வந்து ஒரு லேட்டஸ்ட் போஸ்ட் ஷோ பண்ற ஒரு விஜெட். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது WordPress வெப்சைட் தான் ஒரு நிறைய போஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஃபீச்சர் இமேஜ் வந்து ஷோ பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஃபீச்சர் இமேஜ் இல்லைனாலும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்கிற இமேஜை லேட்டஸ்ட் போஸ்ட்ல ஷோ பண்ணும். இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷல். ஸோ இந்த பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது செட்டப்போட பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேஸ் தான். இந்த வெப்சைட்ல வந்து ஃபியூச்சர் இமேஜ் ஷோ ஆகல. சாரி, இந்த பர்டிகுலர் போஸ்ட்ல ஃபியூச்சர் இமேஜ் வந்து நான் வைக்கல. பட் இருந்தாலும் இதோட ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஷோ ஆகும். இது பாருங்க ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஷோ பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட WordPress வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பிளகின் செக்ஷன்ஸ் போங்க. அதில் போயிட்டு ஆட் நியூ பிளகின் போங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். WordPress வெப்சைட் ரன் பண்ணுறோம்னா பிளகின் தான். இதுல வந்து சர்ச் பார்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் போஸ்ட் வித் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகேவா? ரீசன்ட் போஸ்ட் வித் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த போஸ்ட் இந்த பர்டிகுலர் பிளகின் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பிளகினோட ஆத்தர் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நிறைய பிளகின்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வீடியோ ரொம்ப டைம் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து மாற்றுவாங்க. லோகோ சேஞ்ச் பண்ணாலும் பட் ஆத்தர் சேஞ்ச் ஆகாது. ஆத்தர் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் நவ் கொடுக்கலாம். இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டு செட்டப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் தான் போயிட்டு அப்பியரன்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் பிளகின் ஆக்டிவேட் கொடுத்துடலாம். இப்போ நாம பார்க்குற இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல கிளியர் கேட்ச் பண்ணிடுறேன். இந்த வெப்சைட்ல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து சைட் பாரே ஃபிக்ஸ் பண்ணல. ஃபுல் லேஅவுட் பண்ணியிருக்கேன். ஜெனரேட் ப்ளஸ் தீம்ஸ் தான். ஜஸ்ட் செகண்ட் டேப்ல ஓப்பன் பண்ணலாம். ஐ திங்க் ஒரு போஸ்டே கூட ஓப்பனில் இருக்கு பாருங்க. இந்த போஸ்ட்டை பார்த்தா தெரியும். ஃபுல் லேஅவுட்டுமே போஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணாலும் கிளியர் கேட்ச் கொடுக்கணும். நான் பர்டிகுலர் பிளகின் யூஸ் பண்ணுறேன். சேம் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த எந்த கிளியர் கேட்ச் அது ஒரு கிளியர் கேட்ச் யூஸ் பண்ண என்னோட WordPress பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அப்பியரன்ஸில் போயிடலாம். அப்பியரன்ஸில் போயிட்டு கஸ்டமைஸ் போகலாம். கஸ்டமைஸ் ஆப்ஷனில் போயிட்டு சைட் பார்ல நம்ம என்ன பண்ணலாம் ஷோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஜெட்டை. ஏன்னா பிளகின் ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தோன்னே பிளகின்ல போயிட்டு நமக்கு எந்த ஒரு பர்டிகுலர் செட்டிங்ஸும் கிடையாது. இப்போ ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஓப்பன் ஆகட்டும். அடுத்து லேஅவுட் செக்ஷன்ஸில் போகலாம். லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் இருக்கும். சைட் பார்ல சிங்கிள் போஸ்ட் சைட் பார் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் அண்ட் சைட் பார். ஓகே, இதை சூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்ப டெலீட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நிறைய பேஜஸ் எல்லாமே வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ அப்டேட்க்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அபோட்டஸ் இதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஜஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு சர்ச் பார் இருந்தால் போது. அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஆட்சன்ஸோட கோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆட் ஷோ ஆகலை. எனிவேஸ் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வந்து இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். அது இருக்கு பாருங்க விஜெட். அதில் நம்ம போஸ்ட் எழுதும் போது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க WordPressல. இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரீசன்ட் போஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம். ஜஸ்ட் பார்த்தா தெரியும் ரீசன்ட் போஸ்ட் ஃபுல்லாகவே ஷோ ஆகுது. இப்போ இதில் வந்து ஷோ ஆகலை பாருங்க. இதில் வந்து தமிழ் ஷோ ஆகுது. ஐ திங்க் ஃபியூச்சர் இமேஜ் ஷோ ஆகுது. இதில் ஷோ ஆகல ரீசன் என்னன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நிறைய போஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஃபியூச்சர் இமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து ஒரு நம்பர் ஆஃப் போஸ்ட் 5 போஸ்ட் ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஜஸ்ட் ஓப்பன் நியூ டேப், அதாவது இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணால் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அடுத்தது do you want the current post. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஷோ ஆகணுமா? இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுமே இங்கே ஷோ ஆகுது. அப்போ இது தேவையில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரண்ட் போஸ்ட் வந்து ஷோ ஆகாது நமக்கு. அதாவது சஜெக்ஷனில் ஷோ ஆகாது. இப்போ செகண்ட் போஸ்ட் தான் ஷோ ஆகுது. இப்போ இந்த செகண்ட் போஸ்ட்ல எப்படி நாம தமிழ் இல்லாமல் மேபி தமிழ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கிற பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஃபர்ஸ்ட் இமேஜ், அந்த இமேஜை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி இதில் வந்து டேட் ஷோ பண்ணுறீங்களா ஆத்தர் ஷோ பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா டேட்டு ஆத்தர் எல்லாம் ஷோ பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். இது வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. ஸோ நம்ம டைட்டிலே நார்மலாக தான் கொடுப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். ஐ திங்க் நீங்கள் கமெண்ட் ஷோ பண்ணனாலும் பண்ணலாம். அதே மாதிரி கேட்டகரி என்னென்ன கேட்டகரி ஷோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நான் வந்து ஆல் கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன். மேபி எக்ஸாக்ட் ஆல் கேட்டகரியுமே நம்ம கொடுக்குறது தானே மெயின் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ் கேட்டிருக்கோம். 75 பை டிஃபால்ட் கொடுத்துருப்பாங்க. மேபி அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் தமிழ் இன்ஃபோ இமேஜ் யூஸ் த ஃபியூச்சர் இமேஜ் இன் போஸ்ட். ஓகே இதே பாருங்க
ட்ரை டு த போஸ்ட் ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது ஃபியூச்சர் இமேஜ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் இமேஜ் ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேஸ். ஓகே, இது டிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் போஸ்ட்ல ஃபியூச்சர் இமேஜ் இல்லை. இப்போ இதில் ஷோ ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அன்செக் பண்ணுற பாருங்க, இதில் ஃபியூச்சர் இமேஜ் இல்லைன்னா ஷோ ஆகாது. இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக் பண்ணணும்னா மேபி ஃபியூச்சர் இமேஜ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜ் ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ இதில் லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 5 இருக்கு. மற்ற செட்டிங்ஸ் எதுவும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ கீழேயுமே லேட்டஸ்ட் போஸ்ட் ஷோ ஆகுது. நிறைய பேர் ஜெட் பேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெட் பேக்கில் வந்து இந்த லேட்டஸ்ட் போஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஷேர், சோஷியல் ஷேர், ஆட்டோமேட்டிக் ஷேர். இப்போ போஸ்ட் பப்ளிஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும் ஃபேஸ்புக் பேஜில், அடுத்து ட்விட்டரில், எல்லாத்துலேயுமே. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு நினச்சினா ஜெட் பேக் ராக்கர் மிக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு அடிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷோ தமிழ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கிரீன் டைப் இது எல்லாமே அன்செக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸுமே போயிடும். ஐ திங்க் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, வரேன். ஜஸ்ட் இதை பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு இதில் நம்ம இதை கட் பண்ணுறத விட டேரெக்டாக ஜெட் பேக் செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணனா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டோம். என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஜ் நம்ம எப்போ ஒரு செட்டிங்ஸ் பண்ணாலுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு ஜெட் பேக் ஆப்ஷன்ஸ் இதே இருக்கு பாருங்க. ஜெட் பேக் ஆப்ஷன்ஸில் டேரெக்டாக ஐ திங்க் செட்டிங்ஸே போயிடலாம். செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஷேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். இப்போ இந்த டிராஃபிக் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து இதுலேயே மேனேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதே பாருங்க, ஷோ ரிலேட்டட் போஸ்ட். இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் வெஜெட் வந்து கேன்சல் ஆகிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ரீசெண்ட் போஸ்ட் வித் தமிழ் இந்த பிளகின் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு அது தேவைப்படாது இல்லையா, இதுலேயும் போஸ்ட் ஷோ ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம் தானே. அதனால ஜஸ்ட் இதை நம்ம வியூ பண்ணலாம். வியூ பண்ண அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சர்ச் பார், அடுத்தது ரீசெண்ட் போஸ்ட் ஷோ ஆகுது. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் ஓகே, இதில் வந்து பார்த்தா தெரியும் ஆத்தர் பாக்ஸ் ஷோ ஆகுது. இந்த ஆத்தர் பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஆத்தர் பாக்ஸ் ராக்கர் மிக்ஸ் ஸ்டிச் அப்படின்னு அடிங்க. ஏன்னா ஆத்தர் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கண்டென்ட் எழுதுனவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஓனாக வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வேற யாராவது ஹையர் பண்ணியிருந்தாலும் எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக ஆத்தர் பாக்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு ஆத்தர் பாக்ஸ் கொடுத்தா தான் ஈட் ஸ்கோர் அதிகமாகும். சப்போஸ் அவங்களுக்கு ஆத்தர் பாக்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த மாதிரி சோஷியல் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கண்டென்ட் எழுதுனவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இது ஒன் ஆஃப் த எஸ்இஓ ஃபேக்ட். ஓகேவா, இதையும் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இதில் ரீடிங் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு மேலே இது இருக்கு பாருங்க, இந்த ஒயிட் கலரில். இதை ஸ்க்ரோல் பண்ண ரீடிங் பார் ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுவுமே ஒரு எஸ்இஓ ஃபேக்ட் தான். ஸோ அதையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.